40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோட இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். மாதவன், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாதவன். மாதவன், நம்ம ஒவ்வொரு நாளுமே வேதாகமத்துல இருந்து குறிப்பாக 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக அநேக வேத பாடங்களை படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி படிக்க போறோம்? இன்றைக்கு யோசேப்பு, இயேசு கிறிஸ்து இருவரின் வாழ்க்கையிலும் சிலுவைக்கு ஒத்த நிகழ்வுகள் இருக்கிறது. அதை நாம் பார்க்க போகின்றோம். ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு மாதவன். அப்படி என்ன வேதாகமத்துல 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு சிமிலாரிட்டிஸ், ஒரு ஒத்து போகுது அப்படின்றத பார்க்க முடியுது? அநேக காரியங்கள் யோசேப்பின் வாழ்விலும் இயேசுவின் வாழ்விலும் ஒத்து போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. சரி, அதுல சில நிகழ்வுகளை இன்றைக்கு நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோசேப்புக்கு தன்னுடைய சொந்த சகோதரர்களே அவரை பகைத்தார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இங்க இயேசுவின் வாழ்வை பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய சொந்த ஜனமே, சொந்த இனமே அவரை பகைத்தது, ஏற்றுக்கொள்ள மறுத்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்றார்கள் என்று நாம பார்க்கிறோம். இதை தெரிந்து கொள்ள ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பதற்கு யூதா சம்மதித்தார் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். இப்படி 2 பேருமே பாருங்க, ஒருத்தர் அடிமையா விற்கப்படுவதற்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டிருக்காரு, ஒருவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு அவருக்கு விலை பேசப்பட்டு இருக்கிறது, அது 30 வெள்ளிக்காசு என்று பார்க்க முடியுது. மூன்றாவது நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வு தான் யோசேப்பையும் இயேசுவையும் ரொம்ப சிலுவையோடு ஒப்பிட்டு காட்டக்கூடிய நிகழ்வாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அழகான ஒரு சம்பவம் நான் சொல்றேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு. ஃப்ரீயா இருக்கிறவங்க எடுத்து வாசிக்கலாம். யோசேப்பை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபுல்லா அந்த சரித்திரம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல இருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்குமே வாசிக்கலாம். நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எடுத்து வாசித்து பாருங்க. ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி, ரொம்ப சுவாரஸ்யத்தோட இருக்கக்கூடிய ஒரு வேத பகுதியா இருக்கும். இப்ப விஷயத்துக்கு வரலாம். எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்ட பிற்பாடு அங்கே போத்திபார் என்ற மனிதனுடைய வீட்டில் அவனுடைய மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் யோசேப்பு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருடன் 2 நபர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் யார் என்றால் பானபாத்திரன், மற்றொருவன் சுயம்பாகி என்று சொல்லுவார்கள், அப்பம் சுடுகிறவன். இந்த பானபாத்திரனுடைய வேலை என்னன்னா, ராஜாவுக்கு அருகில் நின்று உணவு பரிமாறுவதும் பானம் பரிமாறுவதும் வழக்கமாக இருக்கும். பான பாத்திரனாக இருப்பார். இவர் அப்பம் சுடுகிற வேலை செய்யக்கூடியவர் சுயம்பாகி என்று சொல்லுவார்கள். இந்த 2 பேருமே ஜெயில, யோசேப்போடு கூட ஜெயில இருக்கிறாங்க. 2 பேருமே குற்றம் சாட்டப்படுறாங்க. இந்த 2 நபர்களுக்குமே கனவு வருகிறது. அந்த கனவுக்கான அர்த்தத்தை யோசேப்பு தான் சொல்றாரு. அப்ப பானபத்திரனுடைய கனவுக்கு அர்த்தம் சொன்ன யோசேப்பு, இன்னும் 3 நாட்களில் எந்த உத்தியோகத்தில் நீங்க பணியாற்றினீங்களோ அதே வேளையில் நீங்க அமர்த்தப்படுவீங்க, அதுதான் இந்த சொப்பனத்திற்கான ட்ரீமுக்கான அர்த்தம் சொல்றாரு. சுயம்பாகி வந்து கேட்கும் போது, இன்னும் 3 நாட்களில் ராஜாவால் நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. யோசேப்பு சொன்ன மாதிரியே இந்த 2 நபர்ல ஒருத்தர் ராஜாவினால் அங்கீகரிக்கப்பட்டார், வாழ்வுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டார். மற்றொருவர் மரணத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த 2 பேருமே யோசேப்புக்கு உடன் இருந்தவர்கள். இந்த சீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே சிலுவைக்கு வரலாம். சிலுவையில பாத்தீங்கன்னா இயேசு நடுவாக இருக்கிறார், வலது பக்கம் ஒரு திருடன் இருக்கிறான், இடது பக்கம் ஒரு திருடன் இருக்கிறான்.
ஒரு திருடன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ கிறிஸ்துவாய் இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள்னு ரொம்ப பரியாசமா பேசுறான். ஆனா இன்னொரு திருடன் பாத்தீங்க அப்படின்னா, சரி, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், அவரோ அநியாயமா தண்டிக்கப்படுறாருன்னு சொல்லி உடைய ராஜ்யம் வரும்போது அடியானை நினைத்தருளும்னு ஜெபம் பண்ணாரு. இவர் பரலோகத்தின் ராஜாவினால் ஜீவனுக்கென்று வாழ்வுக்கென்று உயர்த்தப்படுறாரு. மற்றொருவன் நித்திய வாழ்வை இழந்து போகிறவனாக இருக்கிறான். அப்போ யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்த 2 நபர்கள்ல ஒருத்தர் ராஜாவினால் உயர்த்தப்படுவதையும் ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை இழப்பதையும் பார்க்க முடியுது. இயேசுவுடன் இருந்த 2 திருடர்கள்ல ஒருத்தர் ராஜாவினால் பரலோகத்தின் பிதாவினால் ஜீவனுக்கென்று அங்கீகரிக்கப்படுறதையும் மற்றொருவர் மரணத்துக்கென்று நியமிக்கப்படுறதையும் பார்க்க முடியுது. இந்த நிகழ்வு அப்படியே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, சிலுவையின் காட்சியை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா யோசேப்பு வாழ்க்கையில இருக்குது. இது மட்டும் தானா அப்படின்னா, யோசேப்பும் இந்த சிறைச்சாலை அனுபவத்திற்கு பிற்பாடு ராஜாவின் சிங்காசனத்திற்கு நிகராக உயர்த்தப்படுகிறார். இயேசுவும் சிலுவையின் சம்பவத்திற்கு பிற்பாடு பரலோகத்தின் ராஜாவின் சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த நிகழ்வு எல்லாம் யோசேப்பின் வாழ்வில் நடந்தது எல்லாம் சிலுவையின் அடையாளமாக இயேசுவின் வாழ்க்கையின் தியாகத்திற்கு ஒரு ஒப்பீடாக இருந்ததுங்கிறத பார்க்க முடியுது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ஆமா. எப்படி பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு இயேசுவின் சிலுவைக்கு சாயலாக சாட்சியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிலுவையின் சாட்சிகள் வெளிப்படும்படியாக. அப்படின்னா என்னன்னா, தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அதான் சிலுவையின் அடையாளங்கள். நாமும் சக மனிதனை நேசிக்கவும், சக மனிதனிடத்தில் அன்பு கூறவும், சக மனிதனை மன்னிக்கவும், சக மனிதனுக்கு தேவையான தியாகங்களை செய்யக்கூடிய நபர்களா இருக்கும்போது நாமும் சிலுவையின் அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையின் சாட்சிகளாக ஆக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அருமை சகோதரரே, ரொம்ப அருமையான ஒரு சத்திய பாடத்தை நாம் படித்தோம். யோசேப்பின் வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் பற்றி ஒரு ஒற்றுமையை அழகாக வேதாகமத்தில் எடுத்து சொன்னீங்க. இதுல ரொம்ப குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையில அந்த ஒரு காட்சியை ஒரு சிமிலரிட்டிஸை அழகா ஒப்பிட்டீங்க. இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன். நண்பரே, பிரியமான நேயர்களே, இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.